வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெக்கேஷன் பீரியட் ஆரம்பிக்க போகுது. சம்மர் வேற ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. ஏதாவது ஸ்நாக் வேணும் ஈவினிங் டைம்ல அப்படின்னு கேக்குறவங்களுக்கு சட்டுன்னு சூப்பரா செஞ்சு கொடுக்கற ஒரு ஈஸியான ஸ்நாக் தாங்க இப்ப பார்க்க போறோம். வானலியில எண்ணெய் ஊத்திக்கலாம். இது எல்லாருக்குமே பிடிச்சது, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு விஷயங்க. இதுக்கு எண்ணெயும் நிறைய தேவையில்லை, கொஞ்சமா எண்ணெய் ஊத்தினா போதும். ஈவினிங் வேலை டைம் பாஸா உட்காந்து இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. வானிலையில இப்ப எண்ணெய் ஊத்திருக்கோம். அதுல கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சமா போட்டுக்கலாம். ஒரே ஒரு சிகப்பு மிளகா பாருங்க, நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். மோர் மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுல பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. கொஞ்சமா நிலக்கடலை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கூட போடுறவங்க போடலாங்க. நான் இன்னைக்கு போடல. இதெல்லாம் லைட்டா ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பு சிம்லயே வச்சுக்கலாம், ஹைல வைக்க வேண்டாம். இதுல மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். பாருங்க, பெருங்காயத்தூள் ஒரு ½ ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப லைட்டா, ஏன்னா பொரியிலேயே உப்பு இருக்கும், அதனால ரொம்ப லைட்டா உப்பு போட்டா போதும். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு, பொரி கடையில வாங்குற பொரியில அடியில கொஞ்சம் லைட்டா மண்ணாட்டம் ஒயிட் கலர் டஸ்ட் இருக்கும். அதை இப்படி மேலாக்க எடுத்தோம்னா ஈஸியா வந்துரும். அது மாதிரி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பொரிய நம்ம இப்ப இதுல போட்டுடலாம். போட்டுட்டு இத ஒரு 2 நிமிஷம் கலக்கணும்னா நம்மளோட கலர் பொரி ரெடி ஆயிருச்சு. பாருங்க, இப்படி கலக்குனீங்கன்னா சீக்கிரமா ஈஸியா கலந்துடலாம். நம்ம 2 கரண்டி வச்சு இப்படி கலக்கணும்னா ஈஸியா சீக்கிரமா கலந்துடலாம். ஒரே நிமிஷத்துல அந்த கலர், எல்லோ கலர் எல்லாமே அந்த பொரியில ஒட்டிரும். சூப்பரா ஒரு அழகான ஒரு ஈஸியான ரொம்ப 5 நிமிஷத்துல செய்யற ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிருச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே பொரினா ரொம்ப பிடிக்கும். சூப்பரா சுவையா ரொம்ப டேஸ்டியான ஒரு மசாலா பொரி ரெடி ஆயிருச்சு. நம்ம இது மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ல இத ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நான் ஒரு 1 வீக்குக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்கா கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இதுல கலோரிஸுங்கிறது ரொம்ப கம்மி, அதனால நம்ம கூட சாப்பிடலாம். ஆயில் எதுவுமே இல்லாத ஒரு மேட்ரு, அதனால டயட் கான்சியஸ் இருக்கிறவங்க கூட இதை ஸ்நாக்கா சாப்பிடலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனே நம்ம வீடியோஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.